தகப்பன் இருந்தான். 2 மகன்கள் இருந்தாங்க. ஒரு மகன் அப்பாவுக்கு பிரியமா இருந்தான், ஒரு மகன் உலகத்துக்கு பிரியமானவனாக இருந்தான். அவனுக்கு எல்லாமே அப்பா கொடுத்தாங்க, அவன் கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனாலும் தகப்பனின் அன்பு அவனுக்கு புரியலை. இனி எனக்கு அப்பாவோட தயவு வேண்டாம், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்கள் போதும், உலக சிற்றின்பங்கள் போதும்னு சொல்லிட்டு சொத்தை பிரித்து கொடுங்க நின்னான். அப்பா அவன் கேட்டதை உடனே செஞ்சாங்க. அவன் சொத்தை பிரித்தவனாக தூரதேசத்துக்கு போனான், நண்பர்களோட செலவு பண்ணினான். ஏதோ பாவ சிற்றின்பங்களுக்காக தன்னிடத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் செலவு பண்ணி வெறுமை அடைந்தான், வெறுத்து போனான். உலக சிற்றின்பங்கள் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, நிம்மதியை கொடுக்கல, ஆறுதலை கொடுக்கல, சுற்றிலும் தனிமையை அனுபவித்தான். அந்த நேரத்தில் தகப்பனுடைய அன்பு அவனுக்கு பெரிதாக தோன்றியது. நான் பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், நான் திரும்பி போய் ஒரு வேலைக்காரனாக என்னை சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்பேன்னு அவன் அப்பாவை நோக்கி போனான். அவருக்கு தெரியும், ஒரு நாள் என் மகன் என்னை தேடி வருவான், ஒரு நாள் என் தயவு அவனுக்கு புரியும், ஒரு நாள் என் அன்பு அவனுக்கு புரியும், அந்த நாளில் என்னை நோக்கி வருவான்னு சொல்லி அவர் தினமும் வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த நாள் வந்தது. மகன் தூரத்தில் வருவதை அப்பா பார்க்குறாரு. வசனம் சொல்லுகிற தூரத்திலே அவன் வருகிறதை கண்டு அவர் மனதுருகி ஓடி போய் அவனை கட்டி அணைத்துக் கொள்கிறார். திரும்பவும் அவனை கூட்டி சேர்த்து கொண்டார். அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார், மோதிரத்தை கொடுக்கிறார், பாதரட்சியை கொடுக்கிறார், திரும்பவும் இழந்து போன மகிமையை வர பண்ணுகிறார். அதுதான் தகப்பனுடைய அன்பு. பின்வாங்கி போயிட்டோன்னு சொல்லி நம்மளை விட்டு போகாம நம்ம எப்ப திரும்பி வருவோன்னு தூரத்துல நம்ம வருகிறதை பார்த்து கொண்டு மனதுருகி உன்னை நோக்கி ஓடி வந்து என் மகனே என் மகளேன்னு கட்டி அணைக்க அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். நீ அவருடைய பார்வையில வெளியேற பெற்றவளாய் இருக்கு. இழந்து போன மகிமையை, நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பவும் வர பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் அன்பான தேவன், அவர் நல்ல தகப்பன்.